அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி. நேற்றைய முன்தினம் சட்டப்பேரவை நடந்து கொள்கிறது. அந்த சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் உரையை நல்லபடியாக முடித்தார். ஆனால் முடித்த பிறகு கடைசியாக முடிப்பதற்கு ஒரு நிமிடம் முன்பு அது தேவையில்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நாடு என்றைக்குமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் ஒருத்தர் அவர். ஏன்னா எதனா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுடணும், அங்கங்கே பிரச்சனை நடக்கணும், இது நடக்கணும், போராட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷன். அப்படி இருக்கும்போது கடைசியாக என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக அழிக்க வேண்டிய பட வேண்டியது சனாதன தர்மம்னு சொல்கிறார். உனக்கு என்ன தான் பிரச்சனை உதயநிதி? உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் எப்போ பார்த்தாலும் இந்து தர்மத்துக்கிட்டேயே வரணும்? இதான் உன் வேலை, சரியா? நானே சொல்கிறேன், உங்கள் ஆட்சி பிடிக்கலன்னு சொல்லி மக்கள் புதிய ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சி இப்போ தான் பொறுப்பு உக்காஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க உக்காஞ்சி அந்த ஆட்சியை நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் நடத்தணும். அதுக்கு தான் நம்ம வழிவிடணும், யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது உன் உரையை என்ன பண்ணணும், உன்னோட கேள்வி என்ன, சட்டப்பேரவை எப்படி நடக்கணும், நாட்டில் என்ன தேவை, அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு சனாதனத்துக்கு எதுக்கு நீ வரனே எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் இதே தான் உனக்கு. ஆனாவுன்னா ஒரு செங்கலை வச்சுன்னு சுற்றின்னு இருந்த, இப்போ சனாதனத்தை எடுத்துன்னு சுற்றிட்டு இருக்க. ஓகேங்களா? இது நல்லதுக்கு இல்லை. ஓகேங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை, ஏன்னா நாட்டில் இந்த போராட்டம் இப்போ தான் ஆட்சி அமைத்திருக்காங்க. போராட்டம் எதுவுமே நம்ம நியாயமான வழியில் யாருக்கும் நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்ட்டு தபால் வழியாக அவருக்கு பார்த்திங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய புகைப்படத்தையும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் குங்கும பிரசாதமும் வடசென்னையில் பிரசித்தி பெற்ற சந்திரசேகர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி திருக்கோவிலின் பிரசாதம் திருநீரும் தபால் மூலயமாக அவர் இல்லத்திற்கு அனுப்பும். அமைதியான வழியில் அனுப்பும். அறவழி ஆர்ப்பாட்டம்னு வச்சுக்கலாம், போராட்டம்னு வச்சுக்கலாம், எப்படி ஒன்றால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இந்த வேலையை பண்ணணுன்றதால இந்த வழியில் பண்ணோம். எப்பயுமே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய கால்நடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, லைனாக முன்னாடி போகிறதுக்கு பின்னாடியே லைனாக போகும். அது தப்பாக மாறி போச்சுன்னா பின்னாடி வர்றது மாறி போகும். அது மாதிரி தான். அது கால்நடைனா நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இதுவும் சொல்ல. எங்கள் ஏரியாவில் வடசென்னையில் காவாவரங்களில் எரும மாடுகள்லாம் கால்நடைகள் நிறைய லைனாக போவோம். அது ஒன்று கரெக்டாக போகும்போது பின்னாடி கரெக்டாக போவோம், ஒன்று வழி மாறும் போது பின்னாடி இதெல்லாம் வழி மாறும். அந்த எரும மாடு மாதிரி கால்நடைகள் மாதிரி. இது மாதிரி சட்டப்பேரவையில் இவர் முடிச்சிட்டாருங்களா உரையை, இவர் முடிச்சுட்டு போயிடுச்சு. வெளில வரும்போது தாவேகா டிவிகே கட்சி ஆளும் கட்சியோடைய எம்எல்ஏ முஸ்தபா அவர் வராரு. மைக்கை நீட்டினோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேச்சுக்கு ஐயோ நம்மளுக்கும் புது ஆள் இல்லை, நம்மளுக்கிட்டே மைக் காட்டியிருக்காங்கல்ல, அப்போ நம்மளும் எதனா பேசணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பங்குக்கு அவரும், நாங்களும் பெரியாரை தான் வச்சுருக்கோம் கொள்கையா, அண்ணாவை தான் வச்சுருக்கோம் கொள்கையா, நாங்களும் சனாதன தர்மத்தை அழிச்சே தீரும். ஏண்டா உங்களுக்கு எதுக்குடா, அவன் தான் அறிவு இல்லாமல் பேசுகிறான்னா உங்களுக்கு எதுக்கு? என்ன தான்? ஏன்னா அந்த மனுஷன் நிறைய கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை சந்தித்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ஒரு வழியாக ஆட்சி அமைச்சிருக்கார். அவர் பேருக்கு கெட்ட பேரை உருவாக்குற வகையில் அவர் அன்றைக்கே ஆட்சி ஏற்றுக்கும் போது கிளியராக சொல்லிட்டார், இந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்னு 3 முகமாக இந்த விஜய் இருப்பார்னு சொல்லிட்டாப்புல இந்த முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது அவர் பேரை ஏன் நீங்கள் கெட்ட பேர் ஆக்குறீங்கன்னு தெரில மிஸ்டர் முஸ்தபா. ஓகேங்களா? இவருக்கும் வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் முதல்ல குரானை படிச்சிருக்கீங்களான்றது எனக்கு தெரியல முஸ்தபா. குரானை படிச்சிங்கன்னா குரான்லேயே என்ன சொல்லுது? ஓகேங்களா? மாற்று மதத்து கடவுளையோ அவங்களோட வழிபாட்டையோ இழிவுபடுத்தி அறவே பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுது. குரானே அதான் சொல்லுது. ஓகேங்களா? குரான் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. நீங்கள் எடுத்து வேணால் குரான் படிங்க. அப்படி குரான் இல்லைன்னா உங்களுக்கும் தபால் வழியில் குரானை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். குரானை படிங்க, படித்தாச்சு திருந்துங்க. இனி வரும் காலங்களில் இதை மாதிரி முன்னாடி ஒரு கால்நடை இதை மாதிரி வழி மாறி போகுதுன்ட்டு பின்னாடி நீங்களும் வழி மாறி போயிடாதீங்க. உங்களுக்கும் அன்பாக இப்போ அன்பாக சொல்லிக்கிறோம். ஏன்னா ஆட்சி புது ஆட்சி
எங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு நல்ல எண்ணத்தில் நாங்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுக்காமல் அன்பான வழியில் காந்தி சொல்லி கொடுத்தபடியே நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு முறை மன்னித்து உங்களை கண்டனத்தோடு நிறுத்திக்கிறோம். திருத்திங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீங்க நீங்களும்.